வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேர்ல பில்லிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பில்லிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹோம் பேஜ்ல இருக்க ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல நம்ம பிசினஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ ஹோம் பேஜ் போகலாம். அதுல பில் ஆஃப் சப்ளை கிளிக் பண்ணுங்க. இந்த செக்மெண்ட்ல கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்குவோம். மோட் கேஷ் இன் ஹேண்டா கிரெடிட்டா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஐட்டம்ஸ்ல ஹார்லிக்ஸ் 500 கிராம் குவான்டிட்டியில் 1, ஷவர் டு ஷவர் 150 கிராம் அது ஒரு பீஸு, ஓப்பல் பர்ஃப்யூம் 1, அயோடெக்ஸ் ஒரு நம்பர், ஜிஆர்பி நெய் 50 மில்லி அது ஒரு நம்பர், சக்தி மஞ்சள் தூள் 50 கிராம் ஒரு நம்பர், வெந்தயம் 1/4 கிலோ, ஏலக்காய் 100 கிராம். இந்த பில்லுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பில்லை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்றதுக்கு கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3 டைம்ஸ் என்டர் கண்டினியூஸா பிரஸ் பண்ணீங்கன்னா பில்லு சேவ் ஆயிரும். டெண்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா இந்த பாக்ஸ் விசிபிள் ஆகும். பில்லுக்கான அமௌண்ட் 750, கஸ்டமர் 800 ரூபாய் கொடுத்துருக்காங்க, என்டர் பண்ணிக்குவோம். ரீஃபண்ட் அமௌண்ட் 50ங்கிறது அதுவே காமிச்சிரும். பில் டைரக்டா பிரிண்டருக்கு போற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோ ப்ரிவியூ வச்சிருக்கேன். எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பில் ஷோ ஆகும். இந்த பில்ல பில் டீடைல்ஸ், ஐட்டம் டீடைல்ஸ், பில்லுக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, ரிசீவ்டு அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறத காமிச்சிரும். டுடே சேவிங்ஸ் எவ்வளவு, கஸ்டமரோட நேம், கஸ்டமர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பில்ல வந்துடும். இந்த பில்ல வேற எதுவும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சில பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். பில் ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண பில்லு மேனுவல் என்ட்ரி. இப்போ பார்கோடு மூலமா எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்கன்னா சீரியல் நம்பர் பக்கத்துல கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இந்த இடத்துல இருக்கும்போது ப்ராடக்ட்ல இருக்க பார்கோட நம்ம ஸ்கேன் பண்றப்ப அந்த ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்கும். இல்ல எப்பவுமே பார்கோட் ஸ்கேனிங் தான் பண்ண போறீங்க அப்படின்னா அட்மின்ல கம்பெனி செட்டிங்ஸ், பி ட்ரேட், இன்வாய்ஸ் அண்ட் பில்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல யூஸ் பார்கோட் ஸ்கேனர் இதுக்கு எஸ் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேல் பில்லுக்கு போவோம். அந்த கோடுங்கிற ஆப்ஷன் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ல இருக்க பார்கோடையும் ஸ்கேன் பண்ணலாம். ஹார்லிக்ஸ் 500 கிராம், ஷவர் டு ஷவர் 150 கிராம், ஓப்பல் பர்ஃப்யூம், அயோடெக்ஸ், ஜிஆர்பி நெய் 50 மில்லி, சக்தி மஞ்சள் தூள் 50 கிராம். கஸ்டமர் லூஸ்ல வாங்குற சில பொருட்களுக்கு பார்கோடு இருக்காது. அப்படி இருக்கப்ப லெஃப்ட் ஏரோ கீ அதை யூஸ் பண்ணிட்டு மேனுவல் என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் ப்ராடக்ட் பிக் பண்ண உடனே கர்சர் கோடுங்கிற இடத்துக்கு போயிடும். இப்போ நம்ம பிக் பண்ண பொருள்ல குவான்டிட்டியை மாத்தணும் அப்படின்னா கீபோர்ட்ல நம்பர் பேட்ல இருக்க பிளஸ் அதை பிரஸ் பண்றப்ப நேரடியாக குவான்டிட்டிக்கு வந்துடும். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயத்துக்கு 1/4 கிலோ கொடுக்குறேன். அடுத்தது ஏலக்காய், இதுக்கு 100 கிராம். இப்போ ஐட்டம் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணியாச்சு. பில்லை சேவ் பண்ணிடுவோம். இந்த பில் அமௌண்ட் 750 ரூபாய், கஸ்டமர் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ரீஃபண்ட் அமௌண்ட் 250 என்டர் பண்ணிக்கிறேன். பில் ப்ரிவியூ வந்துடும். நன்றி, வணக்கம்.